ஸோ இன்றைக்கி நம்ம தீத்து எடுத்துக்கலாம். டைட்டஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இல்லை, டைட்டஸ் எடுத்துக்கோங்க. டைட்டஸில் நம்ம சாப்டர் 1 இருக்கிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ஒரு 6 வசனத்தை கவர் பண்ணலான்னு தான் என் மைண்டில் ஐடியா. அதுக்கு தான் ப்ரிப்பேரும் பண்ணேன். பட் எழுத I was not able to just pass this one single verse. I kept writing எனக்கு அதை தாண்டவே முடியல. So I thought I'll just restrict myself to verse 10 today. ஓகே, 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 10வது வசனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பட் நம்ம என்டையர் 16 நம்ம வாசிக்கலாம். 10லிருந்து 16 நம்ம வாசிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போகிறது verse 10. ஓகே, ஸோ நம்ம 10லிருந்து 16 வாசிக்கிறீங்களா? அநேகர் விசேஷமாய் துக்க சேதம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவர்களை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்துக் கொள்கிறார்கள். ரேகா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருமையற்ற சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவருமாய் இருக்கிறார்கள். ஆமென். ஸோ நம்ம தீத்து இல்லை, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, டைட்டஸுக்கு பால் வந்து, டைட்டஸ் எங்கே இருக்கிறாரு? கிரேத்தா பட்டணத்தில் இருக்கிறாரு. கிரீட்டுங்கிற ஐலண்டில் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு நான் தரப்பட்ட அசைன்மெண்ட் என்னது, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? டு அப்பாயிண்ட் லீடர்ஸ். ஓகே, அப்பாயிண்ட் எல்டர்ஸ் இன் த சர்ச்சஸ் த்ரூ அவுட் த ஐலண்ட் ஆஃப் கிரீட். கிரீட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஐலண்ட், ஒரு நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் இருக்கிற ஒரு ஐலண்ட். அதில் ஏகப்பட்ட சபைகள் இருக்குது. பட் இந்த சபைகளில் என்ன இல்லை, ஒழுங்கா ப்ராப்பர் லீடர்ஷிப் இல்லை. ஓகே, த சர்ச் இஸ் லைக் ரொம்ப சிங்க்ரட்டிசம்னு சொல்லுவாங்க. அதாவது லோக்கல் ரிலிஜனு, பேகனிசமு எல்லாம் சேர்த்து, அதை கிறிஸ்டியானிட்டியோட சேர்த்து, ஜுடாயிசம் எல்லாம் சேர்ந்து இருக்குது. ஸோ அது ஒரு விதமாக ஒரு சர்ச்சாக அது இயங்கிட்டு இருக்குது. ஸோ பால் என்ன சொல்கிறாருன்னா, செட் த சர்ச் இன் ஆர்டர். சபைகளை நீ ஒழுங்குபடுத்து. என்னை எப்படி ஒழுங்குபடுத்துறதாமா? பை அப்பாயிண்டிங் ப்ரீச்சர்ஸ். ஓகே, போதகர்களை நியமி. ஓகே, ப்ரீச்சர்ஸை, அதாவது எல்டர்ஸை, பிஷப்ஸை நீ நியமி அப்படிங்கிற. மறுபடியும் இதெல்லாம் ஒரே டேர்ம் தான் நான் சொன்னேன். ஓகே, பிரெஸ்பைட்டர், எல்டர், ஷெப்பர்ட், பிஷப் எல்லாம் ஒரே டேர்ம் தான். ஓகே, எல்லாமே வந்து இன்டர்சேஞ்சபிள். அவங்கள வந்து நியமி அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். அண்ட் 6வது அதிகாரம் முதல் 9வது வசனம் வரைக்கும் நம்ம எதையெல்லாம் பார்த்தோன்னா, எப்படிப்பட்ட நபர்களை நீ மூப்பராக நியமிக்கணும், எப்படிப்பட்ட நபராக இருக்கணும், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும், எப்படிப்பட்ட சாட்சி பெற்று இருக்கணும் அவங்க, அதையெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ பாலுடைய ஃபோக்கஸ் எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா, இப்போ டைட்டஸ் கிட்ட பால் வந்து சொல்கிறாரு, ஸோ சில பேர்த்த நீ ப்ரமோட் பண்ணு, சில பேர்த்த நீ அப்பாயிண்ட் பண்ணு, அண்ட் சில பேர்த்த வாயை அடக்கு அப்படிங்கிற. சைலன்ஸ் தெம், அவனுங்க வாயை தரக்கூடாது, என்ஷூர் தட் அப்படிங்கிற. ஓகே, அண்ட் யார் இந்த அதர் குரூப்? ஸோ ஒரு குரூப்பை வந்து இவங்க தான் அந்த மந்தையை மேய்க்கிற மூப்பர்கள் அப்படிங்கிறாரு. பட் இன்னொரு குரூப்பை காட்டுறாரு, இவங்க மந்தையை அட்டாக் பண்ண வருவாங்க. they will attack the church, they will attack the sheep. Identify them and silence them. அவங்கள கண்டுபிடி, அவங்கள என்ன பண்ண? சைலன்ஸ் பண்ணு. வசனம் வந்து சொல்லுது, வாயை அடக்க வேண்டிய நபர்கள். அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த நபர்கள் நான் போட்டேன். பட் வாயை அடைக்க வேண்டிய சில பேர் இருக்கிறாங்க.
யார் அவங்க? தே ஆர் த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், கள்ளப்போதகர்கள். கள்ளப்போதகர்களை வந்து சைலன்ஸ், அதுதான் அவர் சொல்கிறார். ஸோ பாருங்க, வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இந்த நாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாவு வந்து அழிச்சிடும். நம்ம ஜேம்ஸில் வந்து நம்ம வாசிக்கிறோம், அது காட்டுத்தீ மாதிரியாகும். காட்டுத்தீ மாதிரி அவ்வளோ டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் வந்து டங்குக்கு இருக்குது. அண்ட் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ், த மோஸ்ட் ஈவில் வே டு யூஸ் அவர் டங், இருக்கிறதுலே துன்மார்க்கமான காரியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய நாக்கை நம்ம எப்படி செயல்படுத்த முடியும் தெரியுமா? இருக்கிறதுலே the worst thing to do with that tongue is to speak lies about God. தேவனை பற்றி பொய்ய சொல்கிறோம் பார்த்தீங்களா? தேவன் சொல்லாததை சொன்ன மாதிரி, அவர் செய்ய சொல்லாத அவர் செய்ய சொன்ன மாதிரி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதுக்காக நம்மளுடைய நாவுகளை பயன்படுத்துகிறப்போ தட் இஸ் த மோஸ்ட் அபாமினபிள் திங். அது பயங்கர அருவருப்பான காரியமாக இருக்குது ஆண்டவருடைய கண்பார்வை. அண்ட் காட் டேக்ஸ் இட் வெரி சீரியஸ்லி. இன்னைக்கு கள்ளப்போதர்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு பயமாக இருக்குது. பிகாஸ் அவ்வளோ கேஷுவலாக தே லை அரவுண்ட், அவ்வளோ கேஷுவலாக அவங்க வந்து ஆண்டவர் சொல்லாத, வேதவசனத்தில் இல்லாத இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோ கேஷுவலாக. பட் வேதவசனம் அந்த மாதிரி நபர்களை குறித்து என்றைக்குமே வந்து லைட்டாக ட்ரீட் பண்ணதே கிடையாது. பைபிள் அவங்கள என்ன சொல்லுதுன்னா ஓநாயின்னு சொல்லுது. இன்ஃபேக்ட் பால் வந்து கலாத்தியர்னு நினைக்கிறேன் நாயின்னு சொல்கிறார். இப்படி தான் வந்து லைக் தே ஆர் பீங் ட்ரீட்டட். தே ஆர் டேஞ்சரஸ் wolves. ஸோ பாருங்க, உண்மையான போதகர்கள் சபையை கட்டுறாங்க சத்தியத்தை பேசுறது மூலமா, கள்ள போதகர்கள் சபையை இடிக்கிறாங்க பொய்ய பேசுறது மூலமா, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசுறது மூலமா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக பேசுறது மூலமா. ஓகே, ஸோ அதுக்கு ரெமெடி என்னன்னா பால் சொல்றாரு சைலன்ஸ், அவங்கள அடக்கு, அவங்க வாயை அடக்கு அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ எல்டர்ஸுக்கு சில மார்க்கரன்ஸ், மூப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி பால் தீத்துக்கு வந்து சொல்றாரு. இப்படிப்பட்ட நபராக இருக்கணும், இந்தந்த குவாலிட்டிஸ் இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ண மூப்பர்களாக நியமி. இப்போ ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் அப்பாசல்ஸ், இல்லை வந்து ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், கள்ள போதகர்கள், அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது பாரு? அவங்களுக்கும் சில மார்க்ஸ் இருக்கு. தே ஆல்சோ ஹாவ் சம் குவாலிட்டிஸ். அவங்கள பார்த்தா வந்து டைட்டஸ் கேன் ஐடென்டிஃபை them அண்ட் எந்த மாதிரி நபர்கள். ஸோ பால் இப்போ அதையும் கிளாரிஃபை பண்ண பாருங்க. தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மென், இந்த மாதிரி நபர்கள், இவங்கள முதல்ல வந்து யூ ஸ்டாப். ஓகே, ஸோ ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே லைக் டைட்டஸ் வந்து பண்ணணும். ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவாக ஒன்று பண்ணணும், ஒன்று பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். இன்னொரு விதமானது எலிமினேஷன், இன்னொரு விதமானது வந்து டிஸ்ட்ரக்ஷன். ஸோ சில பேர்த்த வந்து ஹீ நீட்ஸ் டு ஸ்டாப், சில பேர்த்த வளர விடணும், சில பேர்த்த வந்து என்ன பண்ணணும் கட் பண்ணணும், சில பேர்த்த வந்து ஸ்டாப் பண்ணணும். அண்ட் டைட்டஸ் ரெண்டுமே பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பால் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றாரு. ஓகே, ஸோ சர்ச்சுக்கு டேஞ்சரஸான நபர்கள் யார் அப்படின்னா கள்ளப்போதகர்கள் தான், ஃபால்ஸ் டீச்சர்ஸ். ஓகே, பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க அவங்கள பற்றி. 7வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்களேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போற்றி கொண்டும் உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாம். பாருங்க, ஃபால்ஸ் டீச்சர்ஸை ஆண்டவர் ஜீசஸ் எதோட கம்பேர் பண்றாருன்னா பட்சிக்கிற ஓநாயோட கம்பேர் பண்றாரு. பீறி போட்டுருமாமா, நாசம் பண்ணிடும். இட் வில் காஸ் havoc and destruction and death. நம்ம பிசாசை பற்றி நம்ம பார்க்குறோம். அவன் எதுக்கு வரானம்மா? திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வரான். தட் இஸ் வை ஹி கம்ஸ். பிசாசு வந்து ஒரு இடத்த எய்ம் பண்ணுறான், வரான் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறான் அவன்? ஹி டிஸ்ட்ராய்ஸ் இட். ஸோ ஜீசஸ் வந்து சொல்கிறாரு பட்சிக்கிற ஓநாய்கள் யாரு? பீப்புள் ஹூ ஆர், ஆமாம், ஃபால்ஸ் டீச்சர்ஸ். ஓகே, கள்ளப்போதகர்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? பார்க்கறதுக்கு ஆடு மாதிரி இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்க பார்க்குறப்ப நமக்கு எந்த சேஞ்சுமே தெரியாது. லைக் அவங்கள பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்னது? பட்சிக்கிறது. ஓகே, நாசம் பண்ணுறது. பால் சொல்கிறாரு பாருங்க எஃபிஷியன் எல்டர்ஸுக்கு. ஸோ பால் வந்து எபேசு பட்டணத்தில் சபைகளை நிறுவி அங்கே மூப்பர்களை அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம்
பாலும் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, நான் போன பின்பு மந்தையை தப்புவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஸோ போத் ஜீசஸ் அண்ட் பால் ரெண்டு பேருமே ஓநாய்கள் கண்டிப்பா இருப்பாங்க, வருவாங்கங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. ஒரு சர்ச் வந்து எப்பவுமே சர்ச்சில் ஏன் ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, பிகாஸ் ஃபால்ஸ் டீச்சிங் எனி மொமெண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு டிசீஸ் மாதிரி, ஓகே, அது ஒரு நோய் மாதிரி அது. அண்ட் பால் சொல்றாரு, நான் போனதுக்கப்புறம் இந்த சர்ச்சில் உங்ககிட்ட இருந்து, உங்களுக்குள்ள இருந்து மந்தைய தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும் அப்படிங்கிறார். ஸோ மறுபடியும் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் ஆர் நாட் டு பி டேக்கன் லைட்லி. ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், ஹெரசிஸ் ஆர் நாட் டு பி டேக்கன் லைட்லி. ஸோ இப்போ டைட்டஸ் வந்து அவங்கள சைலன்ஸ் பண்ணும், ஓநாய்களை அடக்கணும், ஓநாயை விரட்டணும். எப்படி பண்ணுறது? ஹவு டஸ் ஹி டூ இட்? முதல்ல வந்து ஹி நீட்ஸ் டு ஐடென்டிஃபை தட். முதல்ல அவங்கள கண்டுக்கணும், முதல்ல அவங்க யாருங்கிறத பார்க்கணும். எதை வச்சு பார்ப்பார் டைட்டஸ்? பாருங்க, தீஸ் ஆர் த மார்க்ஸ். இதுதான் மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? அன்லைக் ட்ரூ டீச்சர்ஸ், உண்மையான போதகர்கள் மாதிரி அல்லாம கள்ள போதகர்கள் எப்படி இருப்பாங்களாமா? அநேகராக இருப்பாங்க. பாருங்க, ட்ரூ டீச்சர்ஸ், பைபிள் ப்ரீச்சிங் டீச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தே ஆர் ரேர் டு ஃபைண்ட். ஓகே, அவங்கள கண்டுபிடிக்கிறது வந்து ரேர் டு ஃபைண்ட். தே ஆர் நாட் லைக் ஃபேமஸ், ரொம்ப அப்படியே ஃப்ளாஷி, எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி. தே ஒன்ட் பி லைக் தட். ஆனால் கள்ள போதகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தே வில் பி மெனி இன்ஃபெஸ்டட். கரப்பாம்பூச்சி பார்த்துருக்கீங்களா? அப்படியே கொசு கொசு கொசுன்னு இருக்கும். கொசுவை பார்த்துருக்கீங்களா? இந்த ராடன்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து ரிப்ரொடியூஸ் பண்ணும், சீக்கிரமாக அதிகமாயிடும். எலி பார்த்துருக்குறீங்களா? அது மாதிரி ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வந்து அநேகராக இருப்பாங்க. டைட்டஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னா, ஏதோ ஒரு சர்ச்சில் எங்கேயோ ஒருத்தங்க இருப்பாங்க, கிடையாது. எல்லா சர்ச்சிலையும் பெனட்ரேட் பண்ணி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஓகே, ஸோ முதல்ல பால், ஐ மீன் லைக் டைட்டஸ், அதான் ஞாபகம் வச்சுங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸ் ஆர் மெனி, தேர் மெனி. ஓகே, அநேகர் இருக்கிறாங்க சபையை அழிக்கணும்னு நினைக்கிறோம். தேர் ஆர் மெனி ஹூ கோ அகெயின்ஸ்ட் தி சர்ச். கிறிஸ்துவுக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா எழும்புகிற ஜனங்க எத்தனை பேர்? அநேகர். தேர் நாட் ஃபியூ. அதை நேசிக்கிறவங்க அதை நேசிக்கிறவங்க சிலர் தான். பட் அதுக்கு எகெயின்ஸ்டா எழும்புறவங்க, அதை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதை டிஸ்ட்ராய் பண்ண இன்டென்ஷன் இருக்கிறது அநேகருக்கு இருக்குது. ஓகே, அதான் நம்ம பார்க்குறோம். broad is a way that leads to destruction. விசாலமான வழி அழிவுக்கு நேரம் போகிறது, ரைட்? ஸோ கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புறது அண்ட் கிரைஸ்டுடைய சர்ச்சை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறது, அவருடைய ஷீப்பை களவாடணும்னு நினைக்கிறது, அவங்கள வந்து அவங்களுக்கு ஹார்ம் செய்யணும்னு நினைக்கிற ப்ரீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரீச்சர்ஸ் அநேகர் இருக்கிறாங்க. டைட்டஸ், நீ இதை மறந்துடாத. தேர் ஆர் மெனி. அதனால தான் நான் சொல்கிறேன், அதனால தான் பால் எழுதுறாரு இவங்களை சைலன்ஸ் பண்ணணும். ஏன் விட்டா சடன்னு பெருகிடுவாங்க. இவங்க வந்து எப்படின்னா அந்த முள்ளு மரம் மாதிரி விட்டுட்டீங்கன்னு வைங்க, பக்கத்தில் எங்கள் காம்பவுண்ட் பக்கத்தில் இந்த முள்ளு மரம் இருக்கும். ஃபஸ்ட்டு மழை பெய்யும், கொஞ்சமாக துளிர் விட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்திருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வைங்களேன், பார்த்தா அது காம்பவுண்டுக்குள்ளே வந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த என்டையர் ஏரியாவை பிடிச்சிருக்கும், பக்கத்தில் கூட போக முடியாது. அண்ட் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அநேகராக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தே வில் ரெப்ரொடியூஸ். அவங்க அதிகமாகிடுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுற ரேஞ்சுக்கு வெளியில் போயிடுவாங்க. அதனால் டைட்டஸோடைய வேலை என்னன்னா, இம்மீடியட்டாக அவங்களை ஐடென்டிஃபை பண்ணும். அண்ட் தீஸ் ஆர் த மார்க்ஸ். இதுதான் மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் என்னது? விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் என்னது? பால் சொல்றாரு, டைட்டஸ் ஃபால்ஸ் டீச்சர்ஸை சைலன்ஸ் பண்ண. அண்ட் மெயினா, முக்கியமா யார் தெரியுமா? the especially those of circumcision party. யார் இவங்க? who are they? இன்னைக்கு இருக்கிறாங்களா பாருங்க, நான் கிளாரிஃபை பண்றேன் யாருன்னு. அவங்க யார் அப்படின்னா, ஜீசஸ், ஐ மீன் லைக் பால் யார் தெரியுமா சொல்றாரு? யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்.
ஸோ இவங்கெல்லாம் ஜுடாயிசர்ஸ், அவங்களாம் யூதர்களாக இருந்தாங்க. யூத மரபு இல்லை யூத அந்த பழக்க வழக்கம், யூத வழிமுறை, அதாவது அந்த வர்ஷிப், அதாவது யூத வர்ஷிப் இருக்குல்ல, சடங்காச்சாரம், அதை எல்லாத்தையும் அவங்க கைப்பிடிச்சிட்டு இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு இப்போ சபையில் இணைஞ்சிருக்கிறாங்க கிரேத்தா பட்டணத்தில். பட் இந்த மக்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யூத மார்க்கத்தில் இருந்த அந்த சடங்காச்சாரங்களை இப்போ சபைக்குள்ளே திணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, சர்ச்சுக்குள்ள தே ட்ரைங் டு இம்போஸ் ஆல் தோஸ் திங்ஸ். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க, பட் இன்னும் அவங்க எதை விடல, பழைய சடங்காச்சாரம், லாஸ், எக்ஸ்டர்னல்ஸ் ஆஃப் ரிலிஜன்ஸ், அதை அவங்க வந்து விடல பாருங்க. ஸோ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், லைக் அவங்க என்ன மாதிரியான ஒரு ட்ரபிள் மேக்கர்ஸுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மார்க் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். மார்க் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஜீசஸ் பாரசீஸை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றான்னு பாருங்க. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஸோ முதல்ல அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். தேவனுடைய கட்டளைகளுக்கு இணையா, அதை விட மேலா அவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னா, மனுஷருடைய பாரம்பரியம், பாத்திரம் கழுவுறது, கை கழுவுறது, கை கழுவிட்டு சாப்பிட்றது. அண்ட் கை கழுவுறதுனா அது ஒரு விதமாக கழுவணும், அப்போ தான் அது வந்து தீட்டு போகுமாமா. காலை ஒரு விதமாக ஒரு ஸ்டைலில் கழுவணும். ஓகே, சாப்பிட்றதுனா ஒரு சிலதை சாப்பிடணும், அதுலாம் அவங்க ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. பாருங்க, கண்டினியூ பண்ற பாருங்க. கிண்ணங்களையும் சொம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சட்டங்களையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். இப்படி அநேக சடங்கு, இது வந்து ஃபியூ நான் சொல்றது. கை கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, காலை கழுவுறது, ஒரு விதமாக கை கழுவுறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அண்ட் ஒரு சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண, இதெல்லாம் தேவையே கிடையாது. இதெல்லாம் மனுஷங்க கண்டுபிடிச்ச இந்த இந்த ரப்பிமார்கள் கண்டுபிடிச்ச பாரம்பரியத்தை அப்படி கை கொள்ளுவாங்களாமா இந்த யூதர்கள். இவங்க கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க. கிறிஸ்டியன் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சக கிறிஸ்தவர்களை பார்த்து, நீ என்ன இப்படி இருக்கிற, நீ என்ன இதை சாப்பிட்டு இருக்கிற, நீ என்ன இப்படி கை கழுவாமையே சாப்பிட்ற, நீ என்ன கால் கழுவாமையே எங்கே வர அங்கே போற, நீ கிறிஸ்டியன் ஆனாலும் ஐயோ நீ விருத்த சேதனம் பண்ணாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து பல லாஸ் இம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 9வது வசனம் பாருங்க. மார்க் 7வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களா. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வேர்க்கமாக்கினது நன்றாய் இருக்கிறது. அண்ட் பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு, எந்த பாரம்பரியத்தை கை கொள்றதுக்காக எதை ஒதுக்கிடுறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையவே தள்ளிடுறாங்களா. So you have a fine way of rejecting the commandment of God in order to establish your tradition. இவங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி, இவங்களுக்கு ஏத்த மாதிரி, இவங்க நினைச்சதை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி வேதவசனத்தை திருப்பிக்குவாங்க. இல்லைன்னா சில டைம் தேவைப்பட்டா வேதவசனத்தை ஒதுக்கிடுவாங்களாம். இப்படிதான் இருந்தாங்க ஜுடாயிசர்ஸ். அண்ட் சிலர் அதில் கிறிஸ்டியன் ஆயிடுறாங்க. ஆனதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவனுடைய வார்த்தையை புரட்டிட்டு இருக்காங்க, அவங்களுடைய சடங்காச்சாரங்களை சபைக்குள்ள செய்யறதுக்காக. பாருங்க 13வது வசனம் பாருங்க. நீங்கள் போதித்து உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். இது நான் சொல்லி இருக்கிறது கொஞ்சம் தான், இன்னும் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேவ வசனத்தை நீங்க அவமாக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி பண்ணி. யூ கைஸ் ஆர் டேஞ்சரஸ். இந்த மாதிரி ஜனங்க தே ஆர் டேஞ்சரஸ்ங்கிற பால். மத்தேயு 15வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. இதே இன்சிடென்ட்டை மேத்யூ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. verse 9 பாருங்க. மேத்யூ 15 verse 9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பாருங்க, இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, மனுஷருடைய கற்பனைகளை, மனுஷனுடைய டீச்சிங்ஸ், ஹியூமன் ட்ரெடிஷன்ஸ் இவங்க என்ன பண்றாங்க, உபதேசங்களா போதிச்சுட்டு இருக்கிறாங்களாம். அதை ஒரு டாக்டரின் லெவல்ல டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அதை ஏதோ பண்ணலைன்னா ஆண்டவருக்கு விரோதமா பண்ற லெவலுக்கு அதை வந்து எலவேட் பண்ணி வச்சுட்டாங்க. புரியுதா? அப்படி பண்ணி சபைக்குள்ள பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா லீகலிஸ்ட். ஓகே, லீகலிஸ்ட். இவங்களுடைய ரிலிஜன் இருக்குல்ல, தட் இஸ் ஓன்லி டில் தி எக்ஸ்டர்னல்ஸ். ஸோ சில பேர் பாருங்க, நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், எப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம், இருதயத்துக்கு போகாது. புரியுதா? அவங்களுடைய மதம் வந்து இருதயத்தை மாத்துறதே கிடையாது. அவங்களுடைய மதம் வந்து என்னன்னா டு சேஞ்ச் யுவர் எக்ஸ்டர்னல்ஸ், டு மேக் ஷுர் யூ சேஞ்ச் எக்ஸ்டர்னலி அண்ட் நாட் இன்டர்னலி. தே ஆர் நாட் வரீட் அபவுட் யுவர் இன்டர்னல். உங்கள் ஹார்ட்டை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கவோ, அதை வந்து மேன்மைப்படுத்துறதோ, இல்லை அதில் ஒரு கிறிஸ்துவோட நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் வர்றதோ அவங்களுடைய கோலே கிடையாது. அவங்களுடைய கோல் என்னன்னா டு ஃபோக்கஸ் ஆன் தி எக்ஸ்டர்னல்ஸ். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியாக அந்த ட்ராப்பில் ஃபாலோ ஆயிடும். அன்னைக்கு யூதர்கள் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. யூதர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவுனதுக்கு அப்புறம் சபைக்குள்ள அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம அந்த ட்ராப்ல மாட்டிடும். இன்னைக்கு அதே மாதிரி என்ன வேலாம் தெரியுமா இருக்குது? சர்ச்சுக்கு வரணும்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வரும். சர்ச்சுக்கு வரணும்னா நகை போடாம தான் வரணும். இதை குறித்து ஒரு பெருமை, இதை குறித்து ஒரு சுப்பீரியாரிட்டி. நாங்க வசந்த கிறிஸ்தவர்கள். எதனால? ஏன்னா நாங்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம், நாங்களும் கிறிஸ்டியன் தான், உங்களை மாதிரி தான். பட் நாங்கள் உங்களை மாதிரி கிடையாது. நாங்கள் அதுக்கு உங்களை விட மேலே, நாங்கள் இன்னும் ஒரு சுப்பீரியர் லெவல் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். ஸோ நம்ம எதையெல்லாம் வச்சு ஜனங்களை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோன்னா பாருங்க, ஐ வேர் ஒயிட் அண்ட் ஒயிட், நான் வெள்ளையும் சொலையுமா இருக்கிறேன். இல்லை ஐ வேர் நோ கோல்டு, நான் எந்த நகையும் நட்டும் நான் போடுறது கிடையாது. நான் சபைக்கு டைமுக்கு போகிறேன், மித்தவங்க மாதிரி இல்லை, நான் ஆன் டைம் நான் போயிடுறேன். நான் உபவாசம் இருப்பேன், ஐ ஃபாஸ்ட். மித்தவங்க மாதிரி கிடையாது, ஐ ஃபாஸ்ட் ட்வைஸ் அ வீக். இல்லை நம்ம வந்து சில டைம் வந்து நான் லஞ்சம் வாங்குற ஆளே கிடையாது, நான் யாரையும் ஏமாத்துறது கிடையாது, நான் எப்போவும் திருடுறது கிடையாது. அண்ட் சில டைம் என்ன இருக்கும், ஓ ஐ ஒர்க் ஆல் த டைம், நான் சும்மா இருக்க மாட்டேன் மித்தவங்க மாதிரி, ஐ ஆல்வேஸ் ஒர்க். ஐ கீப் மை ஹவுஸ் கிளீன், என்னுடைய பொருள் எல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்குவேன், நான் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சிருப்பேன், தொடச்சி வச்சிருப்பேன், கிளீனாக இருக்கும். ஐ டேக் கேர் ஆஃப் மை ஹவுஸ் better than other sisters at church. Therefore, God, like God loves me. இல்லை நமக்கு எப்படியெல்லாம் பெருமை இருக்கும், ஐ ஹெல்ப் அதர்ஸ், நான் எப்பவுமே மித்தவங்களுக்கு உதவி செய்வேன், ஏழைங்கன்னா நான் உடனே இறங்கிடுவேன். பாருங்க, இதெல்லாம் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் இதை நினச்சி பெருமைப்படுறது, that is when things go wrong. அண்ட் சில டைம் எப்படி இருக்குன்னா, ஓ ஐ ட்ரெயின் மை சில்ட்ரன் வெல், என்னுடைய பிள்ளைங்களை நான் நல்லபடியாக வளர்த்திருக்கேன். லைக் வாஷ் மை ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங், நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பவுமே கை கழுவி. நீங்கள் கழுவுறது உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லையா? ஓகே, நாங்கள் எப்போவுமே கழுவிடுவோம். இல்லை நான் எப்போவுமே என்னுடைய லைக் அந்த வெசல்ஸை க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கு பல ரேஞ்ச் இருக்குது. இதுதான் அதுதான் நான் சொல்ல மாட்டேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் நீங்கள் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். யூ கேன் ஆட் எனி திங் டு திஸ், anything that makes you feel superior to other Christians. நீங்க ஏதோ இப்ப நானே இருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்றதுனால if I think I am above other Christians, then நான் வந்து ஒரு லீகலிஸ்ட். புரியுதா உங்களுக்கு? if you add anything to salvation, இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிச்சிருக்கிறாரு, பட் உங்களுக்கு பெருமை எதிலிருந்து வருதுன்னா அவருடைய கிருபையிலிருந்து இல்லாமல் நீங்கள் எதை யோசிக்கிறீங்கன்னா, கரெக்ட் அவர் ரசிச்சிருக்கிறாரு, பட் நானும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட லைஃப்பில் நான் இதெல்லாம் பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். எனிதிங் எதை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸ் என்றைக்குமே ட்ரூத்தை டினை பண்ண மாட்டாங்க அவுட்ரைட்டாக. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். ஆனால் ப்ளஸ் ஆனால் இது ஆனால் நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க. ஓகே, and they are obsessed with external things. False teachers என்னைக்குமே வெளி தோற்றத்தை தான் அவங்க they will see it, they will அவங்க அதில் தான் ஃபோக்கஸே பண்ணுவாங்க. do this and do that, அதுலேயே தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும். they never care about heart, இருதயத்தை ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸோடைய மைண்டை இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் ஃபால்ஸ் டீச்சர்ஸுக்கு என்றைக்குமே they don't care about the sin at heart.
அவங்களுடைய சின்ன பற்றியும் நினைக்க மாட்டாங்க, மித்தவங்க அவங்களுடைய இருதயத்தில் எப்படி இருக்காங்கிறதையும் பார்க்க மாட்டாங்க, இல்லை அதை பற்றி அவங்க சிந்திக்கிறதையும் இவங்க விரும்ப மாட்டாங்க. ஓகே, நம்மளுடைய பாவத்தை குறித்து அதை குறித்து நம்ம எவ்வளோ அன்வதியாக இருக்கிறோங்கிறத நினைக்கிறது, ஐயோ நம்ம ரிப்பெண்ட் பண்ணணும், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் ரிஜாய்ஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா, இதுக்கு நேரம் நடத்தவே மாட்டாங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸ் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? ஓ, இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் அண்ட் திஸ் அண்ட் திஸ், தென் யூ ஆர் குட், தென் கிரேட், தென் யூ ஆர் அ கிறிஸ்டியன், தென் யூ ஆர் வாக்கிங் இன் த ரைட் பாத். அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, they don't come to your heart, they won't make you think whether you're loving Christ or not, whether you're walking according to his word or not, whether you are obeying him or not. அவங்களுடைய கான்ஷியன்ஸ் எந்த அளவுக்கு வந்து சியர் ஆகிருக்குதுன்னா, ஃபால்ஸ் டீச்சர்ஸோடைய ஜஸ்ட் மென்டாலிட்டி பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்சியராக வேலை ஸ்தலத்தில் இருக்கிறத எந்த அளவுக்கு எலவேட் பண்ணுவாங்கன்னா, இதை எந்த அளவுக்கு எலவேட் பண்ணுவாங்கன்னா, as if you make any mistake at your workplace, that is as if you are sinning against God. அந்த ரேஞ்சுக்கு இதை வச்சிருவாங்க. ஆனால் ஆக்சுவலாக தப்பாக இருக்கிறத குறைச்சிருவாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? வேத வசனத்தை நேசிக்கிறதோ வசனத்துக்குள்ள வளர்றதோ இதுல எல்லாம் ஃபோக்கஸ் இருக்காது. Their focus on externals will be so high and so much that the people under them will be always concerned about doing externally well. வெளியரங்கமா இன்னும் புஷ் பண்ணும் இதே தான் மைண்ட்ல இருக்கும். They leave the matter of heart behind, far behind, பின்னாடி இருக்கும். ஓகே, சக சகோதரர்களை நேசிக்கிறது, சக கணவனை நேசிக்கிறது, அவங்களுக்கு கீழ்படுகிறது, இதெல்லாம் பைபிள் சொல்ற டைரக்ட் கமாண்ட்ஸ். இதை ஒதுக்கிடுவாங்க. இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு they will tell some other work, and if you do that it is equal to doing this. அந்த ரேஞ்சில் இருக்கும். and they teach that this is okay, this is fine. and வசனம் இவங்களை பார்த்து சொல்லுது, these are wolves in sheep's clothing, they're dangerous. and இவங்களுடைய preaching எப்படி தெரியுமா இருக்கும்? பால் இது என்ன சொல்றாருன்னா, this is another preaching, this is totally a different preaching. This is what Paul says, Galatians, this is another gospel, a gospel not of grace but of works. கலாத்திய சபை எக்ஸாக்டா இதுதான் பண்ணாங்க. read Galatians, I would encourage you to read Galatians. கலாத்தியர் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஸோ கலாத்திய திருச்சபையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த ஜுடாயிசர்ஸ் வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே போய் they said okay, all good works is fine, நீங்கள் மாறி இருக்கீங்க, டிரான்ஸ்ஃபார்ம், உங்களுடைய பழைய வழிகள் எல்லாம் விட்டீங்க, ஐக்கியம், கிறிஸ்து, மனம் திரும்புதல் எல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரேயர், ரிஜாய்சிங் இன் காட்ஸ் வேர்ட், தட்ஸ் ஆல் ஓகே, பட் சர்க்கம்சிஷன் இல்லாமையா, without circumcision you are doing all this, like this is waste. first thing இதை பண்ணணும், முதல்ல இதை பண்ணணும், don't leave this, this is more important than everything else, and if you do this, அப்பதான் இதெல்லாம் வந்து will help you. that is what they taught. கலாத்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல. and பாலுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க, பால் என்ன சொல்றான்னு பாருங்க, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேனுங்கிற. I am astonished. எக்ஸ்டர்னல்ஸ் மேல இவ்வளவு ஒரு பற்றா, இவ்வளவு பிடிச்சுக்கிறியா எக்ஸ்டர்னல்ஸ்? பாருங்க, இந்த டைம்ல நம்மளை சோதிச்சு பார்க்கணும். ஓகே, how are we? நிறைய எக்ஸ்டர்னல்ஸ் இருக்கு. how tightly are we holding on to it? நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்கு. but if we equate those things to that to a level of salvation issue, இது பண்ணலினா ரட்சிப்பே இல்லைங்கிற லெவலுக்கு நம்ம அதை பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, இன்னொரு பிரதர் இருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி கிடையாது. ஓகே, இன் சர்டன் ஏரியாஸ் a little different in terms of like அது ஒர்க்கில் ஆகட்டும், and in terms of children maintaining managing home, அதில் எல்லாம் இருக்கட்டுமே, it's a little different. and if you think that they are not like waste, அவங்க கிறிஸ்டியன்ஸே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, you are holding external conformity to a level
where your love for the brethren grows cold. This is the point that false preachers need. Okay? but நீங்க ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மளை அழைச்சப்போ how were we? ஒருவேளை நான் ரொம்ப சிம்பிளா எப்பவும் யூஸ் பண்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். வீடு சுத்தமா வச்சிருக்கிறது வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் மறுபடியும் ரொம்ப சிம்பிளா என்னோட ரிலேட் ஆகிற ஒரு இது. ஏன்னா நான் வீடு சுத்தமா இருக்கிற விரும்புகிற ஆள். இப்போ வீடு சுத்தமா இருக்கிறத நான் எந்த லெவலுக்கு நான் வச்சிருக்கிறேன்னா, இதுதான் ஒரு கிறிஸ்தவ பெண்மணியோடைய அடையாளமே அப்படிங்கிற அளவுக்கு நான் அதை வச்சிருக்கிறேன்னு வைங்களேன். என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த நபரை இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா என்னால் நேசிக்கவே முடியாது. இதை தாண்டி என்னால் பார்க்கவே முடியாது. ஓகே, அண்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆண்டவருடைய ரட்சிப்பே இதில் தான் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன். வீடு சுத்தமாக நீ வச்சிருக்கிறதுனாலயே ஆண்டவர் நம்மளை ரட்சிச்சாரு. என்ன பேசிஸ்ல நம்மளை காப்பாத்தினாரு? பை கிரேஸ் அலோன், நாட் பை யுவர் ஒர்க்ஸ். ஸோ அந்த வீடு சுத்தமாக இருக்க நீங்கள் எதை வேணாலும் ஃபில் பண்ணுங்க, எதை வேணாலும் ஃபில் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வேலை ரொம்ப சுத்தமாக பண்ணுறீங்க அப்படி வச்சுக்கோங்க, அதை குறித்து ஒரு பெருமை. அண்ட் அதனால தான் ஆண்டவர் ஏதோ உங்களை ரட்சிச்ச மாதிரி நீங்கள் நினைக்கிறது. அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மிட்டியை நம்ம தூக்கி வைக்கிறப்போ எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் கமிங் பேக்வர்ட். அது வந்து நம்ம தலைகளாக பார்க்குற மாதிரி. கிறிஸ்து நமக்காக மரிச்சப்போ அவர் எதை பார்த்தார்? He saw nothing in us, absolutely nothing. எந்த எக்ஸ்டர்னல் குவாலிஃபிகேஷனையும் அவர் பார்க்கல. அண்ட் சில டைம் நம்மளோட ஆக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, we cause guilt in others because they think, ஐயோ இது பண்ணாமல் இருக்கிறது பாவமாட்டுறது. அது பாவம் இல்லை, ஆக்சுவலாக பிப்ளிக்கலாக அது பாவமே கிடையாது. பட் நம்மளோட எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா, people who are not like us, they don't just feel different, but they feel guilty. And this is seriously dangerous. False teachers and prophets are just this. இதான் அவங்க மைலேஜ். ஓகே, இதை தான் அவர் கேட்குறாரு கலாத்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில். பாருங்க, இந்த எக்ஸ்டர்னல் கன்ஃபார்மிட்டிக்கு பேதுரு வந்து போயிடுறாரு. அண்ட் பாலோடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? எல்லாத்து முன்னாடியும் கடந்து கொண்டாராம். பப்ளிக்காக வந்து பால் வந்து பீட்டரை வந்து கரெக்ட் பண்ணுறார். ஹே பீட்டர், வாட் ஆர் யூ டூயிங்? என்ன மேன், சாப்பாட்டு இருந்தா நீ பாட்டுக்கு எல்லாத்தோடய சாப்பிட்டு இருந்த, அண்ட் சர்க்கம்சிஷன் பார்ட்டி வந்தோன்னே எந்திரிச்சு நீ அவங்களோட உட்காந்து சாப்பிட்ற. என்ன ஆயிரும் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டா? என்ன அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க பார்த்துட்டு இருக்கிறியா நீ? வாட் ஆர் யூ டூயிங்? பீட்டர் எவ்வளோ பெரிய ஆளு. அண்ட் பீட்டர் எல்லாத்து முன்னாடியும் பீட்டரை கடந்து கொள்றாரு பால். அண்ட் இந்த கலாத்தியர் இந்த எக்ஸ்டர்னல் இதுக்கு ஒட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கலாத்தியரை பால் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, புத்தி இல்லாத கலாத்தியரைங்கிறார். ஓ யூ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ், யூ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டூயிங். உங்களை மயக்கினவன் யாரு? Who has bewitched you? Are you so proud and arrogant? எது வெளியில நீ ஏதோ 4 காரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயா? புத்தி இல்லாத கலாத்தியருங்கிறார். அண்ட் வசனம் வந்து பாருங்க, இது இந்த மாதிரி நம்ம பண்றோம்ல, காஸ்பல் இஷ்யூவா நம்ம இந்த காரியங்களை பண்றப்போ we are actually preaching another gospel. இது இன்னொரு சுவிசேஷம். அண்ட் 8வது வசனத்தில் 1வது அதிகாரத்தில் பால் சொல்றாரு, let him be accursed-ங்கிறார். நானோ தேவதூதனே வந்து இன்னொரு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சா, a gospel of works, அதை பிரசங்கிச்சா அவனுக்கு ஐயோங்கிறார். அண்ட் பால் அதே அந்த ஆர்கியூமெண்ட்லேயே அவர் என்ன கேட்குறாருன்னா, நீ துவங்கினப்ப ஆவியில் தொடங்கிட்டு இப்போ என்ன உன்னுடைய ஒர்க்ஸில் நீ ஓட பார்க்குறியா? நீ துவங்கினப்ப கிருபையில் தொடங்கின, ஆனால் இப்போ நீ என்ன நினைக்கிற? நீ ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏதோ அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்றன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? மறுபடியும் அவருடைய ரெஸ்பான்ஸ் சாப்டர் 3 verse 1ல, ஓ யூ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ், புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? பாருங்க, ஃபால்ஸ் டீச்சர்ஸை குறித்து நம்ம ஏன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஏன்னா அவங்க சொல்கிறது எதுவுமே அவுட்ரைட்டாக தப்பு அப்படின்னா சொல்ல முடியாது. புரியுதா? இட் பி வெரி ஈஸி கன்வின்சிங். வேலையில் உண்மையாக இருக்கணும், இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. பட் ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸோடைய ஐடியாவே என்னன்னா, தே வில் எலவேட் இட் டு அ லெவல் where every other thing just reduces to nothing.
அண்ட் திஸ் கம்ஸ் டு த ஃபோர் ஃப்ரண்ட். இதுதான் முன்னாடி வந்துடும். மித்த எல்லாத்தையும் நீ பண்றியா பண்ணலையா, கிறிஸ்துக்குள்ள வளர்றியா, அதுக்கான முயற்சி எடுக்கிறியா, சகோதரனை நேசிக்கிறியா, throw it all into the sea. அதை பற்றி கவலைப்படாது. இஃப் யூ ஆர் டூயிங் திஸ், யூ ஆர் சம் ஒன், யூ ஆர் அ கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு அப்ரூவல். அண்ட் they cause guilt in others by showing this, by telling that, oh, you're not doing this. ஓ, நீங்கள் இதை பண்ணுறதே கிடையாது. டோன்ட் கால் யுவர் செல்ஃப் அ கிறிஸ்டியன். ஐ கான் டேக் கவுன்சில் ஃப்ரம் யூ. உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் என்னால் வந்து அட்வைஸை ஹெல்ப் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா யூ டோன்ட் மீட் திஸ் குவாலிட்டி தட் விச் ஐ மீட். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ எக்ஸ்டர்னல் குட் திங்ஸ், தட்ஸ் ஓகே. ஐ மீன் தட் ஹெல்ப்ஸ் அஸ், தட் ஹெல்ப்ஸ் அதர்ஸ், அவ்வளோதான். பட் இஃப் யூ மேக் தட் அ ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷன், தட் இஸ் டேஞ்சரஸ். That is very dangerous. That is totally another gospel, and accursed you be if your hope is in that gospel. This is a very serious issue. Okay. And what is the second mark? ரெண்டாவது மார்க் பாருங்க, of false teachers. False teachers ஓட இன்னொரு மார்க் என்ன தெரியுமா? So these men preach a gospel of works. Okay, அத ஒன்று. ரெண்டாவது, these men are insubordinate. தமிழ் என்ன போட்டிருக்குதுன்னா அடங்காதவர்களாம். They don't submit to anybody. They don't care to submit to God's word. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியாம கிடையாது, அவங்களுக்கு தெரியும். மனப்பாடமாக கூட சில டைம் தெரியும். இன்ஃபேக்ட் அதை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் they will not submit to God's word. They cannot submit. ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஆண்டவருடைய வார்த்தைகளை காட்டி இதுக்கு கீழ்ப்படிங்க பிரதர், இதுக்கு கீழ்ப்படிங்க சிஸ்டர்னு சொன்னால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? we are saved by grace alone பிரதர், அதெல்லாம் கீழ்ப்படின்னு அவசியம் இல்லைம்மா. எங்கே எதை அப்ளை பண்ணுவாங்கன்னா இப்படி தான் அப்ளை பண்ணுவாங்க. in places where scripture demands obedience, அங்கே they will use grace. that is how they twist God's word. ஓகே, இப்படி தான் ஆண்டவருடைய வார்த்தையை திரிக்கிறது. ஆண்டவர் வெளிப்படையா சொல்றாரு, கணவருக்கு கீழ்ப்படி, இல்லை உங்கள் சபையில் இருக்கிற போதகருக்கு கீழ்ப்படி, அதே மாதிரி வேலை ஸ்தலத்தில் கவர்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அத்தாரிட்டிஸை வச்சிருக்கிறார், அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். அவுட்ரைட்டாக எழுதி இருக்குது அத்தாரிட்டிஸ் எல்லாம். இது எதுக்குமே கீழ்ப்படி மாட்டாங்க. ஓகே, ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐ எம் சேவ்ட் பை கிரேஸ் சொல்லுவாங்க. அதை எடுத்து இதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். This is how they twist God's word. ஆண்டவருடைய பிளெயினான வேர்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் சொல்லவே சொல்லாத சொன்ன மாதிரி பிடிச்சிருப்பாங்க, அதை தூக்கி பிடிச்சிருப்பாங்க, அதை வச்சு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்களுக்கு பெருமை இருக்கும், ஆண்டவர் சொல்லவே சொல்லாத குறித்து. ஆனால் சொன்ன காரியங்களை they will trample on it, they'll jump on it, they'll shred it to pieces. கிழிச்சு நார் போட்டுருவாங்க. By saying that we are saved by grace alone. They don't submit to godly authorities. God ordained authorities, they won't submit. They cannot submit. Submission is impossible for false Christians, for false preachers. And பிசாசுடைய குவாலிட்டி, he cannot and he will not submit. பிசாசுக்கு வந்து he cannot submit to God, to God's authority. அவனால் சப்மிட்டே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன வேணும்னா they want freedom from all kinds of authority. அண்ட் எப்படி தெரியுமா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா, they will show or they will think and they are convinced that everybody is wrong. எல்லாருமே everybody is wrong. I am right. Once இந்த இதுக்குள்ள வந்துட்டாங்கன்னு வைங்களேன், it is very easy to tell that I need not submit. ஏமா நீ புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிற? ஏன்னா அவர் தப்பா சொல்றாருங்க, முடிஞ்சது தப்பா சொல்றாரு, அதனால நான் கீழ்ப்படி. ஏன் நீ வந்து லைக் இந்த அத்தாரிட்டிக்கு சரி, ஏன்னா அவங்க தப்பா சொல்றாங்க, நான் கரெக்டா இருக்கேன். அண்ட் அந்த பிராக்கெட்டை போட்டீங்கன்னு வைங்களேன், எல்லா அத்தாரிட்டியும் நீங்க டிஸ்மிஸ் பண்ணிடலாம், எனி அத்தாரிட்டி. ஸோ எப்படி நான் சப்மிஷன் எது வரைக்கும் போகனா, as long as you wanted to go. So you will submit. False teachers, false prophets will submit. எப்போ வரைக்கும்னா, till the point where they want to submit. அதுக்கு மேலே போச்சுன்னா they will tell, oh, that's wrong, they're wrong, I'm not going to submit.
அப்படி பார்த்தா அத்தாரிட்டி, எந்த அத்தாரிட்டிக்குமே நோபடி கேன் எவர் சப்மிட். ஓகே, ஏன்னா உங்களுடைய மைண்டில் வேற என்ன தெரியுமா இருக்கும்? they think nobody is qualified to instruct them, to teach them. யாருக்குமே எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு புத்தி இல்லை. நான் புத்தி கேட்க ஆவலா இருக்கிறேன், நான் கத்துக்க விரும்புறேன், பட் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு இங்க யாருக்கு புத்தி இல்லையே. சுத்தி இருக்கு 40 பேர் இருக்காங்க, இந்த 40 பேர்த்துக்கு இல்லவே இல்லைங்க. அங்க எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு புத்தி சொல்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனா அவர் இங்கிருந்து ஒரு 12,000 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் இருக்கிறாரு, அவருக்கு தான் நான் கேட்க முடியும். பட் இங்க இருக்கிறவனெல்லாம் வந்து எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு இங்க எவனுக்குமே புத்தியே கிடையாது, இந்தியாலேயே யாருக்குமே கிடையாது. இது இன்னொரு ட்ராப். ஓகே, ஏன்னா அவங்க பாருங்க, யார் புத்தி சொன்னாலும் they are not satisfied. ஆண்டவருடைய வசனம் இப்படித்தான் சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்து வசனத்தையே காட்டினாலும் இது நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இது உங்க பைபிள் சொல்லுது அப்படின்னா. ஸோ ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட இன்னொரு மார்க் என்னன்னா, they are insubordinate, they cannot submit, they are not teachable. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. It's never going to happen, never. ஸோ அவங்க எல்லா தடவையும் சண்டை போட்டுட்டு டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்போ கிடையாது, அப்படி இருக்க மாட்டாங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லா தடவையும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு நான் ஏற்றுக்கவே மாட்டேன், என்னை விடு, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா how they will be, அவங்களுடைய ஹார்ட்ல ரெசிஸ்டன்ஸ், வெளியில they will not, பட் உள்ள there is resistance that is already built like a wall. அவ்வளோ they have already set their mind. அவங்களுடைய மைண்டில் they are not going to wrestle. ஸோ அவங்க நினைக்கிறதுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது ஒன்று வருதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு கவுண்டர் சஜஷன் ஆர்குமெண்ட் ஏதாவது வருதுன்னா they will dismiss it as quickly as possible. ஓகே, அவங்க ஒரு கிறிஸ்டியானிட்டியை நினச்சி வச்சிருக்காங்க, அதுக்கு அப்போஸ் பண்ணி இன்னொன்று வருதுன்னு வைங்களேன், என்ன பண்ண மாட்டாங்கன்னா they won't wrestle with that thought. அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஆண்டவரே நான் தப்பாக புரிஞ்சதுன்னா என்னை கரெக்ட் பண்ணு, இப்படி ஒன்று சொல்றாங்க, which one is right, உங்களுடைய வேர்ட் என்ன சொல்லுது, let me dig it up, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. இம்மீடியட்லி அவருடைய மைண்டில் வந்து சில ஆட்டோமேட்டிக் வெப்பன் சிஸ்டம் இருக்கு. it will shoot those thoughts, it will immediately dismiss, immediately they'll escape. they're never ready to be challenged, to be never willing to be to wrestle. அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, because they've already made up their mind. அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலி they won't fight, they'll simply agree, they'll seem like agreeing. ஓகே, அமைதியாக இருக்கும். அதனால தான் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வந்து சர்ச்சுக்குள்ளே ரொம்ப நாள் இருப்பாங்க, அவங்க உடனே ஸ்ப்ரவுட் ஆகி வரமாட்டாங்க, ஆல்ரெடி உள்ளதான் இருப்பாங்க, ஆல்ரெடி அவங்களுக்குள்ள பில்ட் ஆகிட்டு இருக்குது, ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியை வச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க நம்ம சொல்கிறப்பெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. சடன்லி they'll have their own thing, and ஒரு டைமுக்கு அப்புறம் they'll start propagating it. They'll wait for the time. Okay, so அவங்க தப்பாவே இருக்க மாட்டாங்க. That's a basic thing that runs. அவங்க மைண்ட்ல ஏன் அப்படி இருக்குன்னா, யார் தப்பா இருந்தாலும் I cannot be wrong, and they're very strong about such a thought. and மூணாவது பாருங்க, மூணாவது காரியம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, வீண் பேச்சுக்காரர். பாருங்க, இந்த மாதிரி மைண்ட் இருக்கிறதுனால பாருங்க, ஒரு கிறிஸ்டியன் மைண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருக்கணும்னா எப்படி சொல்கிறேன்னா, ரெகுலராக ப்ரே பண்ணிட்டு இருக்கணும், ரெகுலராக ரெசல் பண்ணிட்டு இருக்கணும், ரெகுலராக நம்மளுடைய வழிகளை சோதிச்சு பார்க்கணும், ரெகுலராக டிசர்ன் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்குதுன்னா அதுதான் ஆக்டிவ் கிறிஸ்டியன் பிரெயின். ஓகே, ரெகுலராக நம்ம சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரெகுலராக வெளிச்சம் எது, இருள் எது, அகலமான பாதை எது, குறுகலான வழி எது, ரெகுலராக கிறிஸ்துவுக்கு பிடிச்சது எது, கிறிஸ்துவுக்கு பிடிக்காது, ஆண்டவர் எதை அப்ரூவ் பண்றாரு, எதை அப்ரூவ் பண்ணாம இருக்கு, ரெகுலரா சோதிச்சுட்டே இருக்கிறாங்க. பாத்தீங்களா, அந்த மைண்ட் ரேஷனலா இருக்கு. ஓகே, அவங்க ஏதாவது பேசினா நமக்கு புரியும், நம்ம கனெக்ட் ஆகும், அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். பட் இந்த எம்டி டாக்கர்ஸ் இருக்கிறாங்களே, ஃபால்ஸ் டீச்சர்ஸ் எம்டி டாக்கர்ஸா இருக்கிறாங்க. ஏன்னா வீண் பேச்சுக்காரராக இருக்குது, அவங்களுடைய பேச்சுல வீணா இருக்குது, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, பட் அதில் there is no sense in those words, there is no power. எதனால் அப்படின்னா, they themselves are not active Christians. வார்த்தையை கொண்டு அவங்களே அன்றாட சோதிச்சு அதானிச்சு ரிப்பெண்ட் பண்ணி மனம் திரும்பி தங்களை திருத்தி அப்படியெல்லாம் போகிற பழக்கமே இல்லையா. இப்போ அவங்க மைண்ட் ஆல்ரெடி அவங்க ரியாலிட்டியில் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அதிலிருந்து அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும், பேசணும், கவுன்சில் தரணும்னு நினச்சா என்ன இருக்காது? ஒன்றும் இருக்காது. ஆனால் வார்த்தைகள் இருக்கும். ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன், சால்வேஷன், ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபெய்த் அலோன், காட் அலோன், எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். எவ்ரி சிங்கிள் வேர்ட் ஃப்ரம் த பைபிள் வில் பி தேர் இன் தேர் ஸ்பீச். ஆனால் என்ன இருக்காதுன்னா அத்தனையும் கேட்டு இப்போ என்னதான் அவன் சொல்ல வரான் அப்படி தான் இருக்கு. நம்ம there'll be no sense. I'll be bored அப்படின்றது. ஒரு கிறிஸ்டியனுக்கு he will not find encouragement from false teachers. And there'll be so many words and so many அந்த technical words, நிறைய வார்த்தை ஜாலம் எல்லாமே இருக்கும். But there'll be no food for the soul. இருக்காது. பாருங்க, மார்க் ட்வெயினை பற்றி நான் ஒரு மார்க் ட்வெயின்னு தான் நினைக்கிறேன். அந்த கதையை கேட்டு மறந்துட்டேன். பட் மார்க் ட்வெயின் as far as I remember. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, he went to a church. ஆனால் அந்த சர்ச்சுக்கு போனப்போ அவர் வந்து பிரசங்கத்தை கேட்குறாரு. பிரசங்கத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த பாஸ்டர்கிட்ட போய் என்ன சொன்னார்னா, நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தையுமே எங்கிட்ட இருக்கிற ஒரு புக்கில் இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொன்னார். பாஸ்டர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். ஓ தேங்க்யூ, கண்டிப்பாக அந்த புக்கை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சுடுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. he took it as a very காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துட்டார். கிரேட், சூப்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ மார்க் ட்வெயின் வந்து மறுபடியும் சொன்னார், நீங்கள் பேச எல்லா வார்த்தையும் எங்கிட்ட இருக்கிற ஒரு புக்கில் இருக்குது அப்படி. ஸோ மார்க் ட்வெயின் வீட்டுக்கு போய் அந்த புக்கை அனுப்பிச்சிட்டேன். ஸோ திறந்த உடனே பார்த்தா அதில் வந்து இந்த ஃப்ரண்ட் வேர்டில், அந்த ஃப்ரண்ட் பேஜில் வேர்ட்ஸ், ஜஸ்ட் வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகள், வெறும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. திருப்பி பார்த்தா டிக்ஷனரி, அந்த புக்கை தான் அவர் வந்து அனுப்பிச்சிட்டார். ஸோ அந்த போதகர் பேசின எல்லா வார்த்தையும் டிக்ஷனரியில் இருக்கு. ஓகே, இப்படி இவர் நினச்சிக்கிட்டார், பைபிளில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி கள்ள போதகர்கள் வந்து வீண் பேச்சுக்காரர்கள், எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? லைஃப் இருக்காது. அதில் விஸ்டம் இருக்காது. அதில் நமக்கு எதுவும் கிடைக்காது. இட் வில் மேக் அஸ் ட்ரை அண்ட் போரிங். ஓகே, நாலாவது பாருங்க, ஃபோர்த்லி, these men are deceivers. என்னன்னு போட்டிருக்கேன்? மனதை மயக்குகிறவர்களாம். That's who false prophets and teachers and Christians are. False Christians. மனதை மயக்குகிறவர்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they pretend to be someone that they are not. அவங்க இல்லை, ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி அவங்க வந்து வாழ்வாங்க, அப்படி காட்டிக்குவாங்க. ஓகே, they think of themselves that, and அவங்க யாரா இல்லையோ அப்படி இருக்கிறதா நினச்சிக்குவாங்க. they think they are wise. அவங்க ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்க they are greatly gifted. பயங்கரமான வந்து எனக்கு கிஃப்ட் இருக்குது, ஆண்டவர் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காரு, சூஸ் பண்ணியிருக்காரு, அவங்கள ஸ்பெஷலாக சென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் நினச்சிக்குவாங்க. அண்ட் அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக புரியுது. they can study, they can see through things accurately அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க. and they are qualified. I am ready, send me அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை நினச்சிக்குவாங்க. அண்ட் அப்படி தான் மித்தவங்களும் அவங்கள பற்றி நினைக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஓகே, அண்ட் அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டு ப்ளீஸ் அதர்ஸ், டு டிசீவ் அதர்ஸ், என்ன பண்ணுவாங்கன்னா, they'll do fantastic good things. பயங்கர ஜெனரஸாக இருப்பாங்க, பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க, நிறைய உதவி செய்வாங்க. ஓகே, அண்ட் ஜனங்க மதிக்கிற நபர்களோட they will hang out. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறப்போ people start believing them, trusting them. அண்ட் இது மூலமாக தான் they start the work of deception. ஓகே, பாருங்கள், எனக்கு இதை படிக்கிறப்ப எனக்கு யார் ஞாபகம் இருந்துச்சுன்னா, அப்சலோம் ஞாபகம் தான் இருந்துச்சு. அப்சலோம் வந்து நம்ம பழைய ஏற்பாடில் நம்ம பார்க்குற 2 சாமுவேலில் அப்சலோம் வந்து தாவீதோடைய ஒரு மகன். ஸோ அப்சலோமுடைய ஒரு தங்கச்சி வந்து இருந்தாங்க, தாமார். அப்சலோமுக்கு ஒரு அண்ணன் இருந்தான்னு நினைக்கிறேன், அம்னோன். அம்னோன் வந்து அப்சலோமுடைய தங்கச்சி. ஸோ அம்னோனுக்கும் தங்கச்சி, அப்சலோமுக்கும் தங்கச்சி தாமார். பட் அப்சலோமும் தாமாரும் ஒரே அம்மாவுக்கு பிறந்த சிப்ளிங்ஸு. பட் அம்னோன் வந்து இன்னொரு அம்மாவுக்கு பிறந்த பையன். ஸோ அவன் என்ன பண்ணிடுறான்னா, அவன் தாமாரை வந்து ரேப் பண்ணிடுறான். ரேப் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து அப்சலோமுக்கு கோவம் வருது, அப்சலோம் வந்து அம்னோனை கொண்டாடுறான். ஓகே, ஸோ டேவிடுடைய பசங்க இப்படி நினச்சோங்க, டேவிடுக்கு வந்து 2 புள்ள 1 பையன், 2 பையன் 1 புள்ள, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. பட் இந்த கதையில் 2 புள்ள 2 பையன் 1 புள்ள.
இதில் ஒரு பையன் அவனுடைய பிள்ளைய ரேப் பண்ணிடுறான், அதுக்கு இன்னொரு பையனை கொண்டாடுறான். இதுதான் நடக்குது. அதுதான் அப்சலோம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் ஓடிடுறான் அப்சலோம் பயத்தில். டேவிட்டுக்கு வந்து பையனை வந்து கொல்றதுலையோ, ஏன்னா இன்னொரு பையனை கொன்னாலும் அவனுடைய பையன் தான் சாக போகிறான். ஸோ அதெல்லாம் அதனால் டேவிட் என்ன பண்ணுறாருன்னா, நீ வாடா, மறுபடியும் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ அப்சலோம் வந்து ஹி கம்ஸ் பேக் டு ஜெருசலேம். அப்பா கிட்டே வராரு. அண்ட் அப்பா கிட்டே வந்ததுக்கு அப்புறம் அப்சலோம் என்ன பண்ணுறாருன்னா, அப்சலோம் வாண்ட்ஸ் த த்ரோன், ராஜ்யபாரம் வேணும். நவ் ஹீ வாண்ட்ஸ் டு பிகம் கிங். அப்பாவை அங்கிருந்து உதச்சிட்டு ஹீ வாண்ட்ஸ் டு பிகம் த கிங். இதுதான் அப்சலோமுடைய பிளான். ஓகே, திஸ் இஸ் த பிளான். இதுதான் மைண்டில் இருக்குது. ஸோ அப்சலோம் என்ன பண்ணுறான்னா, அந்த ஊருடைய கோர்ட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு கோர்ட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிற இடத்துக்கு போய் அவன் நின்றுக்கிறான். எது? கேட், சிட்டி கேட். அங்கே தான் எல்லா பஞ்சாயத்தும் வந்து நடக்கும். ஸோ அங்கே போய் அப்சலோம் நல்லா மாதிரி நின்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் காலையிலே போய் நின்றுக்குவான். நின்றுக்கிட்டு பிரச்சனையோடு வர்ற எல்லா இஸ்ரவேலர்களையும் பார்த்து, நீ எந்த ஊர், என்ன ஊர் அப்படி நல்லா கேட்டுட்டு, எல்லாத்துக்கும் தெரியும் அவன் ராஜாவுடைய பையன்தான் அப்படின்னு சொல்லி, ராஜகுமாரன் தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எல்லா ராஜகுமாரனும் எங்கே இருப்பாங்க? அரண்மனையில் இருப்பாங்க. இவன் எங்கே இருக்கிறான்? சாதாரண மக்கள் நடமாடுற இடத்துல அவன் வந்து நின்றுட்டு வரவும் போகிறவனை எல்லாம் நல்லா கட்டி பிடிச்சி, நீ சொல்கிறது நியாயம்தான், உனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, அதுக்கு தான் நீ ராஜாவை பார்க்க வர, ஆனால் இங்கே அதெல்லாம் சரியாகாது, ராஜா கிட்ட இதையெல்லாம் பண்ணி முடிக்கிற அளவுக்கு ஆள் இல்லை. பட் இதே ஒருவேளை நான் ராஜாவாக இருந்தேன்னா இந்நேரம் பிரச்சனையை நான் எப்போ தீர்த்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கரமாக ஸ்வீட்டாக இனிமையாக பேசி இஸ்ரவேலர்களை எல்லாத்தையும் இப்படியே பல மாதத்துக்கு, பல வருஷம் நினைக்கிறேன், ஆக்சுவலாக 1 year 2 year 2 வருஷமாக இப்படியே பண்ணி எல்லா இஸ்ரவேலர்களையும் கவர்ந்துட்டான். அந்த வசனம் சொல்லுது, அவன் ஜனங்களுடைய இருதயத்தை, 6வது வசனம் 1-2 சாமுவேல் 15வது அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன், அதில் போட்டிருக்குது, இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவின் இடத்தில் நியாயம் தீர்க்கதற்காக வரும் இஸ்ரவேலர்களை எல்லாம் செய்து கட்டி பிடிச்சி அரவணைச்சு அவங்களுக்கு வந்து ஜென்டல் கிஸ்ஸை தந்து இஸ்ரவேல் மனுஷர்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான்னு இருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன். பட் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, கொள்ளை கொண்டான். He stole the hearts of Israelites. அப்சலோம்னாவே ஜனங்க உருகிடுவாங்க, ஐயோ இப்படி ஒரு ராஜகுமாரனா அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பாசம், அப்படி ஒரு அரவணைப்பு அப்சலோம் கிட்ட. பட் அப்சலோமுடைய ஹார்ட்ல என்ன? அவங்க அப்பாவுடைய ராஜ்யபாரத்தை அடையணும். இதெல்லாம் அதுக்கு டாக்டிக். ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் எக்ஸாக்ட்லி இவங்க தான். புரியுதா? அவரோட இன்டென்ஷன் இஸ் டு டூ சம்திங் எல்ஸ். பட் எக்ஸ்டர்னலாக பார்க்குறப்ப அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அவ்வளோ குட் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோ பாசமாக இருப்பாங்க, அவங்களுடைய வார்த்தைகள் அவ்வளோ இனிமையாக இருக்கும். பட் அவங்களுடைய டாக்டரை கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற மாதிரி. ஓகே, கம்ப்ளீட்டாக வேற மாதிரி. ஸோ தே டிசீவ் பீப்புள், வஞ்சிப்பாங்க அவங்க. ஓகே, அவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து அது ஒரு ஷேடோவாக இருக்கும், அது ஒன்றுமே தெரியாது. நிறையா நல்லது பண்ணுவாங்க, பட் அவங்க பர்சனல் வாழ்க்கையை பார்க்கவே முடியாது. அவங்க பர்சனலாக எப்படி குடும்பத்தை நடந்தாங்க அது பார்க்கவே முடியாது, அது எங்கேயோ மறைஞ்சிருக்கும். ரொம்ப பிரபலமான போதகரை வந்து இங்கே கோயம்புத்தூரில் அரெஸ்ட் பண்ணப்போ அந்த சர்ச்சுக்கு வந்து 2000 பேரோ 3000 பேரோ எவ்வளோ பேர் வராங்க, ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. அந்த பாஸ்டோடைய வீடு எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பாஸ்ட் இருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட இவர் தான் அங்கே இருக்கிறாருன்னு தெரியாதாம். அந்த வீட்டை வாடகை கூட்டவங்களுக்கு கூட இவர் தான் அங்கே தங்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியாதாம். இப்படிதான் இருப்பாங்க கள்ளப்போதகர். புரியுதா? வெளியிலிருந்து பயங்கரமாக இருக்கும், அரவணைப்பு இருக்கும், அன்பு இருக்கும், பாட்டு இருக்கும், உற்சாகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். தனிப்பட்ட ரீதியில் we can never have access to their personal life. False Christians, that's how they deceive. And நான் ஒவ்வொரு தடவையும் கிறிஸ்டியன்ஸை வந்து பி கமிட்டட், லவ் ஒன் another, அக்கௌண்டபிளாக இருங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்கன்னு நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? கிறிஸ்டியன்ஸாக நம்ம அப்படி இருக்க முடியாது. ஷட்டரை சாத்திட்டு ஒரு இடத்துல நம்ம பாட்டுக்கு, ஐசோலேஷன் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். தட் இஸ் அ மார்க், இட்ஸ் அ ஒரு குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ். அவங்கள தான் நம்ம யூகிக்கவே முடியாது. என்ன பண்ணுறான், எங்கே இருக்கிறான், என்ன யோசிக்கிறான், யார் அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு எங்கேருந்து காசு வருது, யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அவன் குடும்பத்தை எப்படி, ஒன்றுமே தெரியாது. அண்ட் கிறிஸ்டியன்ஸை நம்ம we cannot be like that. ஓகே, ஸோ அவங்க செய்கிற நல்லது கூட எதுக்கு? அவங்க உண்மையான கேரக்டரை மூடுறதுக்கு. ஓகே, ஸோ அவங்க ஓனாயி ஆனால் ஆட்டு தோலை போத்திருக்காங்கன்னு இருக்குல்ல,
இந்த நற்கிரியை எல்லாம் அந்த ஆட்டுத்தோல். பட் உள்ள தேர் wolves, பட்சிக்கிறவனாயா இருக்கிறாங்க. ஸோ எப்படி இவங்க டீல் பண்ணுறது? ஹவு டு வி டீல் வித் தெம்? அவங்களை எப்படி டீல் பண்ணுறது? டைட்டஸ், ஹவு இஸ் he going to deal? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க நம்ம அதை கேட்கலாம். Okay, let's pray. Gracious Heavenly Father, Lord, thank you, Lord. ஆண்டவரே, இதையெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு பயமாக இருக்குது ராஜா. கள்ளப்போதகர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். பட் அநேக நேரத்தில் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம், நாங்களே அநேக நேரத்தில் ஆண்டவரே இந்த குவாலிட்டிஸ் எங்களுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, அதை எல்லாத்தையும் நாங்கள் விட்டு உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுடைய பாரத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நாங்கள் ஓடுறதுக்கு கிருபை செய்யுங்க. மேகமூலத்தனத்திலான சாட்சிகள் இருக்குது. ப்ளீஸ் லார்ட், ஹெல்ப் us to persevere and run the race, work out our salvation. எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் பயத்தோட நடுக்கத்தோட காத்துக்குள்ள கிருபை செய்யுங்க. நாங்கள் இந்த கேட்டகரியை ஃபிட் ஆக மாட்டோன்னு ஆண்டவரே நாங்கள் எங்களையவே நினச்சிக்கிட்டு எங்களைய சோதிச்சு பார்க்காம நாங்கள் இராதபடி ஆண்டவரே நாங்கள் கேர்ஃபுல்லாக இதை எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸாமின் பண்ண, செக் பண்ண, எங்களோட ஹார்ட்டோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க கிருபை செய்யுங்க. ஹெல்ப் us to identify our sins, confess it, repent and live a life with your people, Lord, with transparency, accountability ஓட நாங்கள் வாழ்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. Let our lives be that of those who live in light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற ஆண்டவரே, அதனால் நாங்கள் வெளிச்சத்தில் நடக்க கிருபை செய்யுங்க. நீங்கள் மகிமை அடையுங்க. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.